ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கானா வினோத் அவர்கள் கடைசியாக உள்ள லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வர மாதிரி வந்துட்டு நம்ம கானா வினோத் உள்ளே வந்திருக்காங்க. வரும்போது சூப்பரான ஒரு தரமான ஒரு சம்பவத்தை அரோராவுக்கு பண்ணாங்க. அரோரா போட்டாங்க பாருங்க ஒரு நாடகம், அடடடடா வேற மாதிரி இருந்துச்சு. சரி, அது எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ப்ரொமோட் சூப்பராக மாதம் வந்திருக்கு. அதில் வந்து கானா வினோத் அவர்களுடைய அந்த என்ட்ரிக்கு வந்து நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் செம்ம சாங் அது. ஸோ அந்த பாட்டை போடுறாங்க. நம்ம தலைவர் உள்ளே வராப்பில் வரும்போது வந்து அம்மிக்கு அப்படியே கட்டிப்பூச்சி தூக்கின்னு போயிட்டார், சுற்றுறாரு. ஒரே சந்தோஷம். ஏன்னா நேற்று நைட்டு தான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணார். அவர் தூக்கின்னு போய் செம்ம என்ஜாய் பண்ணார். அதுக்கப்புறம் திவாகர் வழக்கம் போல் கலாய்க்கிறார். ஏதோ அருணாக்கு கீழே ஊந்துச்சு பாரு மாதிரி கலாய்க்கிறாரு. எல்லோரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னு அரோரா வந்து கட்டி பூச்சி அழுகுறாங்க. எல்லாருமே நான் தான் காரணம் நீ படப்பட்டு எடுத்ததுக்குன்னு சொல்லி என்னை எல்லாருமே சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அழுகும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சத்தியமாக சொல்கிறேன், நான் மனதார சொல்கிறேன், நானாக நினச்சி எடுத்ததான், இதை வந்து யாருமே காரணம் இல்லை சொல்லிவிட்டு அந்த ஒரு அழுகைக்கு ஒரு விஷயத்தை வச்சார். என்ன நான் 18 லட்சம் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு அழுவுறியான்ற மாதிரி கலாச்சார். ஒரு வேளை நான் 18 லட்சம் ரூபா போயிடுச்சு அழுவுறியா அப்படின்னு கலாச்சாரம். எல்லோரும் செம்ம சிரிப்பு. அதுதான் கானா வினோத். அந்த டைமிங் செம்மையாக இருந்திருக்கும். அது சான்ஸே இல்லை. அதனால தான் வந்துட்டு பிக் பாஸ் கூட வந்து கானா வினோத் வெளியே போகிறதுக்கு முன்னாடி கிளம்புறீங்களா, முடிவு பண்ணிட்டீங்களா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து யார்கிட்டையும் கேட்டதில்லை. உங்களுடைய நேரம் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாங்க. ஆனால் இவருக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயமும், அதே மாதிரி பிக் பாஸ் நான் உள்ளே கொஞ்சம் போயிட்டு வரட்டுமோ, என்ன இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, போங்க நானும் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்ல அப்படின்னு சொன்ன விஷயங்கள் பயங்கரமாக. அதாவது நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வேறு இது காமெடின்னு இருக்கிறதுக்கு இந்த எதுவுமே இல்லை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. சீசன் 9 அவர் தான் வந்துட்டு ஏதோ அங்கங்கே வந்து காமெடி கொடுத்துட்டு இருந்தார். அவரும் போய்ட்டு இப்போ மறுபடியும் வந்திருக்காரு. கண்டிப்பாக அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஃபன்னாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அரோராக்கு இந்த மாதிரி ஒரு சரியான ஒரு விஷயத்தை கொடுப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உண்மையிலேயே வந்துட்டு கானா வினோத் சொல்கிற மாதிரி வந்துட்டு அரோரா மேலே கொஞ்சம் கூட ஒரு டவுட்டே இருக்காது. ஆனால் சொல்லிட்டார் இதுக்கு வந்து யாருமே காரணம் கிடையாதுன்னு. ஆனால் வெளியில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டே தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா கானா வினோத் அவர்களோட உறவினர்களும் நண்பர்களும் சேர்ந்து வந்துட்டு அந்த ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்தாங்க. அதுலேயும் வந்துட்டு அதெல்லாம் அண்ணன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.